இப்படி குருவினால் ஞானத்தில் புனர்ஜென்மம், அதில் பரிபாலிப்பு, அதற்கு எதிராக தடையாக இருப்பவற்றின் அழிவு ஆகிய 3 காரியங்கள் நடக்கின்றன. அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகியவை நடக்கிறது. ஆகையால் குருமூர்த்தியே திருமூர்த்தியாகிறார். வித்தியாசம் என்னவென்றால், பிரம்மா சிருஷ்டித்து விஷ்ணு ரட்சிக்கும் அதே சரீரத்தை தான் ருத்ரன் சம்ஹாரம் செய்வது. ஆனால் இங்கேயோ குரு சிருஷ்டிப்பதும் ரட்சித்துக் கொடுப்பதும் ஞானத்தை, ஆனால் அழிப்பது ஞானத்தை அல்ல. அரும்பாடுபட்டு அவரே படைத்து காத்ததை எங்கேயாவது அவரே அழிப்பாரா? திருமூர்த்திகளில் ஆசாமி வேறாக போனதால் வேறே ஒருத்தர் படைத்து வேறே ஒருத்தர் காப்பாற்றியதை ருத்ரமூர்த்தி அழிக்கிறார். இங்கே 3ஐயும் செய்வது ஒரே ஆசாமி அல்லவா? அதனால் படைத்து காப்பது ஞானமாகவும் அழிப்பது அஞ்ஞானமாகவும் இருக்கிறது. அவர் படைத்து காக்கிற ஞானம் நம் சரீரம் மாதிரி ஒரு காலத்தில் அழிவுபடுவது அல்ல. அது அமிர்தமானது, அமரமானது, அதை யாராலும் அழிக்க முடியாது. இப்படியாக உலக வாழ்வில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று 3 தெய்வங்கள் செய்வதையும் சேர்த்து வைத்து ஞான வாழ்வில் குரு ஒருவரே செய்கிறார். நினைத்து பார்த்தால் விசித்திரமாக இருக்கிறது. அழிவதும் சாஸ்வத சௌக்கியத்தை தரவே முடியாததுமான லோக வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க பெருசாக 3 தெய்வங்கள் வேண்டியிருக்கிறது. அழிவற்றதும் சாஸ்வதமான சுகம் அளிப்பதுமான ஞான வாழ்க்கையையோ மனுஷ்ய ரூபத்தில் தெரிகிற ஒரு குரு பண்ணிவிடுகிறார். அவர்கள் திருமூர்த்திகள் கோடான கோடி ஜீவன்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. இவரோ குருவோ ஒரு செலக்ட் குரூப்புக்குத்தானே செய்கிறார் என்று சமாதானம் சொல்லலாம். ஆக குரு எப்படி திரிமூர்த்திகளாக இருக்கின்றார் என்று பார்த்தோம். திருமூர்த்திகளும் சேர்ந்து ஒருத்தரான ஒரு சுவாமி தத்தாத்திரேயர் என்று பார்த்தோமே, அவர் மாதிரிதான் எல்லா குருக்களுமே இருக்கிறார்கள். திருமூர்த்திகள் சரீரத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து சம்ஹரிப்பது போல சிஷ்யனுக்குள் ஞானத்தை சிருஷ்டித்து பரிபாலித்து அஞ்ஞானத்தை சம்ஹரிப்பதனால் உபமாலங்காரப்படி ஒற்றுமை அம்சத்தை கொண்டு குருவை பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறது. நமஸ்காரத்துக்கு உரியவராக. ஆனால் அந்த 3 பேரை அந்த 3 காரியத்துக்காக நமஸ்காரம் பண்ண முடியாமல் இருக்க, இவருக்கு குருவுக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என்று சொல்லியிருக்கிறது. இங்கேதான் உபமாலங்காரம் என்றால் அதில் ஒற்றுமை அம்சத்தோடு வேற்றுமை அம்சமும் இருக்கத்தான் செய்யும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த 3 பேருக்கு ஏன் நமஸ்காரம் பண்ண முடியவில்லை? ஒருவரை நமஸ்காரம் பண்ணுவது எப்போது? ஒன்று, அவர்கள் இதுவரை பண்ணிய நமக்கு சந்துஷ்டி, திருப்தி அளித்தால் அதற்காக நன்றி பாராட்டி அதன் அடையாளமாக நமஸ்கரிப்போம். அல்லது நாம் வேண்டிக் கொண்டு அதன் மேல் அவர் இனிமேல் நமக்கு சந்தோஷமான பிடித்தமான ஒன்றை செய்வார் என்றால் நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். பிரம்மா நம்மை சிருஷ்டித்ததிலோ, விஷ்ணு நம்மை பரிபாலிக்கிற விதத்திலோ, மகேஸ்வரன் நம்மை சம்ஹரிக்கப் போவதிலோ நமக்கு சந்தோஷம் இல்லை. நம்முடைய சிருஷ்டி, இதுவரை நடந்த பரிபாலிப்பு எனப்படுவது ஆகிய சென்ற கால நிகழ்கால விஷயங்களுக்கு நம்மால் பிரம்ம விஷ்ணுக்களிடம் நன்றி பாராட்டி நமஸ்காரம் செய்ய முடியவில்லை. இனிமேலே அவர்கள் நமஸ்காரம் பெறும் விதத்தில் ஏதாவது செய்வார்களா என்றால், வருங்காலத்தில் இந்த ஜென்மாவில் பிரம்மா நம்மை குறித்து எதுவும் செய்வதற்கு இல்லை. சிருஷ்டித்ததோடு அவர் காரியம் முடிந்துவிட்டது. சரி, அடுத்த ஜென்மா நல்லதாக தரச் சொல்லி வேண்டிக் கொள்ளலாம் என்றால் அதிலும் அவருக்கு சொந்த அதிகாரம் எதுவும் இல்லை. நம் கர்மாவை பொறுத்து பரமாத்மாவின் சட்டப்படி எப்படிப்பட்ட ஜென்மா வாய்க்க வேண்டுமோ அதைத்தான் அவர் தர முடியும். ஆகையால் எதிர்காலத்தை உத்தேசித்து நாம் அவரை நமஸ்காரம் பண்ணுவதற்கு இல்லை. இதுவேதான் விஷ்ணுவுக்கும். நாம் கேட்டுக்கொள்வதற்காக அவர் இனிமேல் நல்ல சம்ரக்ஷணை கொடுக்க முடியாது. கர்மாப்படிதான் பண்ணுவார். மகேஸ்வரனுடைய தொழிலான சம்ஹாரம் இனிமேலே நடக்க வேண்டியதுதான். இதுவரை அவர் செய்ததாக எதுவும் இல்லை. முன் ஜென்மங்களில் சம்ஹாரம் பண்ணினாரே என்றால் அந்த ஜென்மங்களை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. அதனால் அப்போது பண்ணின சம்ஹாரத்துக்காக இப்போது அவரை நாம் தேங்க் பண்ணி நமஸ்கரிப்பதற்கு இல்லை. இனிமேலே இந்த ஜென்மாவில் அவர் சம்ஹரிக்கப் போகிறார் என்பதிலும் நாம் சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் செய்வதற்கு இல்லை. அல்லது சம்ஹாரம் பண்ணாதேள் சுவாமி என்று வேண்டுமானால் நமஸ்காரம் செய்து கேட்டுக்கொள்ளலாமா என்றால் அதற்கும் பலன் இருக்காது. கர்மாவை பார்த்து அவர் ஆயுஷை முடிக்கிறபடி முடித்துத்தான் வைப்பார். இப்படியாக இவர்கள் பண்ணியது, பண்ணுவது, பண்ணப் போவது ஆகிய எதிலும் நமக்கு பிடித்தமானதை செய்யவில்லை என்பதால் தான் நமஸ்காரம் செய்ய தோன்றவில்லை. ஆனால் குரு பண்ணியது, பண்ணுவது, பண்ணப் போவது எப்படி இருக்கின்றன? அஞ்ஞானிகளாக சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு திண்டாடிக் கொண்டிருந்த நமக்கும்
கொஞ்சம் கொஞ்சமாவது ஆத்ம சாந்தி என்றால் என்னவென்று தெரிவதற்கு வழி திறந்து விட்டாரே, அந்த வழியிலே நம் கையை பிடித்துக்கொண்டு அடியடியாக நடத்தி வைக்கிறாரே, இப்படி அவர் செய்கிற அனுகிரகத்துக்காக அவருக்கு நாம் எத்தனை நன்றி தெரிவித்தால் தான் போதாது, எத்தனை நமஸ்காரம் தான் பண்ணக்கூடாது. இனிமேல் செய்ய போகிறது அது இதுவரை செய்ததையெல்லாம் விட மகா பெருசு. இதுவரை ஏதோ ஒரு சின்ன இடுக்கு வழியாக வரும் ஒன்றிரண்டு ரம்மிதான் ஆத்ம ஸ்வராஜ்யம் என்ற ஜோதி லோகத்தில் இருந்து நாம் அனுபவித்து இருப்பது. இனிமேலே அது எந்த காலத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், முடிவாக என்றோ ஒரு காலத்தில் இவரால் தான் நாம் ஜோதி லோகத்திலேயே பிரவேசித்து இன்னும் அதற்கு மேலே அந்த ஜோதிஷாகவே ஆகிவிடப் போகிறோம். அப்படி நம்மை பண்ணுவிக்கிற வரையில் அவர் ஓயமாட்டார். இந்த ஜென்மாவிலேயே நாம் அந்த லட்சியத்தை அடையாவிட்டாலும் பரவாயில்லை, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவர் கூடவே வந்து நம்மை முடிவாக அதில் சேர்க்காமல் விடமாட்டார். நிஜமான குரு என்றால் நிஜமான சிஷ்யனுக்கு இந்த நித்யானந்த பிராப்தியை உண்டாக்கும் வரையில் விடவே மாட்டார், ஜென்ம ஜென்மாந்தரமானாலும் சரி. நிஜமான குருவை பற்றித்தான் பேச்சு. அப்படி இல்லாதவரை பற்றி எதற்கு நம் நேரத்தை வீணாக்கிக் கொண்டு தொண்டை தண்ணியை வற்றடித்துக் கொண்டு சிரமப்படணும்? ஆனபடியால் பண்ணப்போகிற எல்லாவற்றாலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவராக, நம்முடைய நன்றிக்கு மிகவும் பாத்திரராக இருக்கும் குருவுக்கு நாம் எத்தனை நமஸ்காரமும் அனந்த கோடி நமஸ்காரம் என்று சொல்வதுண்டு. அப்படி செய்யலாம், செய்ய வேண்டியதுதான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா என்று சொல்லி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று முடித்ததில் ஒன்றும் தப்பாக பொருத்தம் இல்லாததாக இல்லை. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் நம்முடைய கர்மாப்படி மட்டுமே பலன் தருகிறவர்கள். ஒன்றை மறந்துவிடப்படாது. இங்கே நாம் விஷ்ணுவையும் சிவனையும் பொதுவாக முழுமுதற் தெய்வமாக பார்ப்பது போல பார்க்காமல் ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மாத்திரம்தான் பார்க்கிறோம். அவர்கள் நம் கர்மாப்படி பண்ணுவதற்கு அதிகமாக அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். குருவோ நாம் கர்மாவை கழிப்பதற்கு சகாயம் செய்து கொண்டிருந்தாலும் அது நம்மை பாதிக்காதபடி பக்தி ஞான கவசம் போட்டு நமக்கு அடிபடாதபடி காப்பாற்றி விடுகிறார். கர்மாவின் வீரியமே குறைவதற்கும் அவரால் அனுகிரகிக்க முடியும். அவரே நம் கர்மாவை வாங்கிக் கொண்டு கூட நம்முடைய சுமையை குறைக்க முடியும். இப்படி வித்தியாசம் இருக்கிறது. திருமூர்த்திகள் கர்மாப்படி நடத்துவிக்கிறார்கள், குருமூர்த்தி கர்மாவில் இருந்து கடத்து வைக்கிறார். ஆகையால் நம்முடைய நமஸ்காரங்களுக்கெல்லாம் உரியவராக இருக்கிறார். அதனால் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்பது ரொம்பவும் சரிதான். பரபிரம்மமாக இன்னும் ஸ்லோகத்தில் ஒரு பாதம் அர்த்தம் சொல்லப்படாமல் இருக்கிறது. அது என்ன? குரு சாக்ஷாத் பரபிரம்மா. நிஜமான குருவை பற்றித்தான் பேச்சு என்றால் இதுவும் வாஸ்தவமாகத்தான் இருக்க வேண்டும். அவர் எப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று கேள்வி கேட்டு அதற்கு விஸ்தாரமாக பதில் சொல்ல வேண்டியிருந்த மாதிரி இல்லை இது. அவரே பரபிரம்மம் என்பது நம்மை அவர் முடிவாக ஒரு லட்சியத்தில் சேர்க்கிறார். அது ஆத்ம ஸ்வராஜ்யம், ஞான ஜோதிஷ் என்றெல்லாம் சொன்னதற்கு அர்த்தம் அவர் நம்மையே பரபிரம்மம் ஆக்குகிறார் என்பதுதான். அதாவது பரபிரம்மம் தானப்பா நீயாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது என்று நமக்கு புரிய வைத்து அந்த வேஷத்தை கலைத்து அதுவாகவே இருக்கும்படி பண்ணுகிறார். தாமே இப்படி ஆனவராக இருந்தால் ஒழிய நம்மை எப்படி இந்த மாதிரி ஆக்க முடியும்? ஆகையினால் குரு சாக்ஷாத் பரபிரம்மா என்பதில் துளி கூட சந்தேகமில்லை. கரை ஏறியவர், ஏற்றுவிப்பவர். சம்சார சாகரத்தை தாமும் தாண்டி பிறரையும் தாண்டு வைக்கிறவர்தான் குரு என்பதே லட்சணம், டெபினிஷன். தாமே சாகரத்தில் முழுகுகின்றவர் ஆனால் இன்னொருத்தரை எப்படி அக்கறை சேர்க்க முடியும்? தான் கரையேறாமலே அத்வைதா என்று பெருசாக லெக்சர் பண்ணி புஸ்தகம் போடுகிறவர், புரொஃபசர், டாக்டர் பட்டம் வாங்குகிறவர் அன்றி குரு இல்லை. தான் கரை சேர்ந்து விட்டு அப்படியே ஆத்ம ராமராக ஒதுங்கி இருந்து விடுபவர், அவரும் மகான் பிரம்மஞானி என்று எந்த பெயர் வாங்கினாலும் குரு இல்லை. இதனால் அவரை குறைவுபடுத்தி சொல்வதாக அர்த்தமில்லை, யதார்த்தத்தை சொன்னேன். தானும் கரை சேர்ந்து பிறரையும் சேர்ப்புக்கிற பிரம்மஞானிதான் குரு. கரை சேர்வது சம்சார சாகரத்தை தாண்டுவது என்பது பிரம்ம ஞான சித்தி தவிர வேறு எதுவும் இல்லை. ஆச்சாரியால் குறிப்பாக இதைத்தான் குருவின் லட்சணமாக சொல்வார். தானும் கரையேறி
பிறரையும் ஏற்றுவது. ஆச்சாரியால் அளிக்கும் ஆச்சரிய லட்சணம். விவேக சூடாமணியில் ஆச்சாரியானை பற்றி வர்ணிக்கும் போது ஆச்சாரியாள் என்றாலே இவர்தான் என்று ஆகிவிட்ட நம்முடைய பகவத்பாதாள். தீர்ணோகு ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனா அந்யானபி தாரயந்தகா என்கிறார். குரு ஸ்வயமாக இந்த பயங்கரமான சம்சார சாகரத்தை தாண்டியவராக இருக்க வேண்டும். பீம பவார்ணவம் என்றால் பயங்கரமான சம்சார சாகரம். குருவாக இருப்பவர்கள் அதை தீர்ணகா தாண்டியிருப்பவர்கள். இப்படி இருந்து கொண்டு அந்யான் அபி மற்றவர்களையும் தாரயந்தகா தாண்டுவிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியால் மொட்டையாக சொல்லி நிறுத்தி இருக்கவில்லை. குருமார்கள் என்ன மாதிரி இதை செய்கின்றார் என்பதை ஸ்லோகத்தின் முன்பாதியில் ரொம்பவும் அழகாக சொல்லியிருக்கிறார். நான் சொன்னது பின்பாதி. முன்பாதி சாந்தா மகன்னோ நிவசந்தி சந்தோ வசந்தவல் லோகஹிதம் சரந்தகா. சொல் அழகோடு பொருள் அழகும் கூடிய வாக்கு. குருவுக்கு அநேக அடைமொழிகள் கொடுத்திருக்கிறார். சாந்தகா பரம சாந்தர்கள், மகான்னகா மகான்களாக இருப்பவர்கள், சந்தகா சாதுக்கள். அப்புறம் வருகிறதுதான் ரொம்பவும் அழகானது. ஆச்சாரியாளின் பக்குவமான கவி உள்ளத்தை காட்டுவது. வசந்த வல்லோக இதம் சரந்தகா வசந்தவத் வசந்த காலத்தை போல லோகஹிதம் உலக நலனை சரந்தகா ஆற்றுகிறவர்கள். வசந்த காலம் வந்ததென்றால் லோகமெல்லாம் பச்சு பச்சென்றாகி விடுகிறது. அதுவரைக்கும் பனியில் உலகம் நடுங்கிக் கொண்டிருந்தது. இலையுதிர் காலம் என்று மரத்தையெல்லாம் வழித்துவிட்டு பார்த்தாலோ என்னவோ மாதிரி இருக்கிறது. வசந்த காலம் வந்ததோ இல்லையோ கிளு 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 என்று எங்கே பார்த்தாலும் துளிர் விட்டு விடுகிறது. நடுங்கும் குளிர் போய் கொளுத்தும் வெயிலாகவும் இல்லாமல் சீதோஷ்ணம் ஹிதமாக ஆகுகிறது.